the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா உலகம் பூரா ஒரு சிங்கம் மாதிரி சுத்தி வர்றதுக்கு பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் அமெரிக்க டாலர் தான். அந்த அமெரிக்க டாலரை ஸ்ட்ராங்கா ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது 1945. இருந்தாலும் ரெக்கார்ட் படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது 1974. அப்பதான் சவுதியோட ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மன்னர் குடும்பத்தையும் சவுதியையும் நாங்க பாதுகாப்போம், பதிலுக்கு உன்னோட ஆயில அமெரிக்க டாலர்ல தான் விற்கிற அப்படிங்கிறதா. இதன் மூலியமா ரெண்டு பக்கமும் ஆதாயமா இருந்துச்சு. ஆனா பெரிய அளவு மைலேஜ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான். இப்படி மிகப்பெரிய மைலேஜ் அனுபவிச்சுக்கிட்டு வரும்போது தான் இது சிக்கலாகவும் ஏற்படும்ல. அந்த சிக்கல் இந்த டாலர்ல இருந்து வெளியில வரணும்டா, இதை வச்சுக்கிட்டு தான் இவன் நம்மளெல்லாம் ஆட்டி படைக்கிறான் அப்படிங்கிற மனநிலை எல்லா நாடுகளுக்கும் வரும். அப்பப்போ வரும். வீரியத்தை பொறுத்து ஸ்டேட்மெண்ட்டு செயல் எல்லாத்துக்கும் மாறுதல் ஆகும். ஆனா அமெரிக்காவோட கெட்ட நேரம் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுக்கும் அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சு. டாலரை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம், சத்தம் இல்லாம மறைமுகமா அமெரிக்கா நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஒரு சேர எல்லா உலக நாடுகளுக்கும் வர ஆரம்பிச்ச காலகட்டம் இது. அப்படி வர ஆரம்பிச்ச காலகட்டத்துல இன்னமும் அதை அதிகரிக்கிற மாதிரி கோவிடோட தாக்கம், கோவிட்ல அமெரிக்க டாலர்கள் செஞ்ச சேட்டை, இது எல்லாம் அந்த வீரியத்தை கொஞ்சம் அதிகமாக்குச்சு. காரணம், டாலரை இஷ்டத்துக்கு அடிச்சு தங்கள் நாட்டை காப்பாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்டத்துக்கு அடிச்ச டாலர் மூலியமா ஏற்பட்ட இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்த நடவடிக்கை, இந்த மாதிரி 2 நடவடிக்கைகளும் அந்த கோவிட் காலகட்டங்கள்ல செஞ்ச சேட்டை, முழுக்க முழுக்க டாலர்களை வச்சு செஞ்ச சேட்டை பல நாடுகளை பெரும் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டுருச்சு. அப்ப இந்த எண்ண ஓட்டம் கொஞ்சம் வீரியமாயிருச்சு. கோவிட் காலகட்டத்திலையும் சரி, கோவிடுக்கு அப்புறமான காலகட்டங்கள்லையும் சரி. இந்த எண்ண ஓட்டம் வீரியமாகும் போது இதை இன்னமும் ஆக்ரோஷமா கொளுத்தி விட்டு எரிய வைக்கிற மாதிரி தான் வந்தது உக்ரைன் யுத்தம். உக்ரைன் யுத்தம் வந்த உடனே பெரிய அளவு தன்னோட பலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டாலரை யூஸ் பண்ணியே காய்கள் நகர்த்த ஆரம்பிச்சிச்சு அமெரிக்கா. அதுவே இன்னைக்கு சிக்கலாகி போச்சு. ரஷ்யாவை பெரிய அளவு வர்த்தகத்துல இருந்து துண்டிக்கிறது, ரஷ்யாவை டாலரை வச்சே கார்னர் பண்றது, இந்த மாதிரி விவகாரங்கள் நடக்கிற காலகட்டத்துக்கு முந்தினது என்ன நடந்துச்சு? கோவிட்ல டாலர் ஆடின ஆட்டம், அதோட வீரியம் எல்லா நாடுகளும் அதுக்கு முன்னாடியே சிந்திச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். டாலர்ல இருந்து எப்படி வெளில வருது? அப்ப இந்த வீரியத்தை கோவிட் கூட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை கொளுத்தி விட்டு எரியக்கூடிய வீரியத்தை உக்ரைன் யுத்தகலம் பத்த வச்சிருச்சு. இந்த சமகாலங்கள்ல 1945 இருந்து அப்படியே சந்து பொந்து பூந்து 1974 ஒரு உருவமா மாறி நின்ன இடத்தோட அமெரிக்காவோட வரவு செலவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. அமெரிக்காவோட வரவு செலவு ஒட்டு மொத்தமா கெட்டுருச்சு. சவுதியை பொறுத்தவரையும், உனக்கு ஏன்டா நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், நீயே உன்னை பாதுகாத்துக்க, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி பாதுகாத்துக்க அப்படின்னு வாய் சவுடால் வேற இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்க செனட் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட்டை இப்ப ரெனிவல் பண்ண போறது இல்லடா அப்படின்னு சொல்லி சவுதி சொல்லிருச்சு. இது அமெரிக்கா எதிர்பார்த்திருக்குமா அப்படின்னா சத்தியமா நமக்கு தெரியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியாது. அமெரிக்கா கிட்ட என்னைக்குமே 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிற திட்டங்களும் இருக்கும். அந்த பாதைகள்ல எவ்வளவு சங்கடங்கள் வரும் அப்படிங்கிற திட்டங்களும் இருக்கும். இது எல்லாம் அமெரிக்கா ஒரு நல்ல மனநிலையில உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். அமெரிக்கா ஒரு கெட்ட மனநிலைக்கு மாறி சிந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அமெரிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டை கிளச்சு போட்டுரும். ரொம்பவே யோசிக்காது. நமக்கு இவன் பிரச்சனை பண்றான்ல, இவனை சுத்தி வளைச்சு அடிக்கிறதோ இல்ல நேர படையை திரட்டிட்டு போய் அடிக்கிறலாம், இதெல்லாம் 2வது 3வது விஷயம். விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம், இன்னும் சொல்லப்போனா நம்ம குறுக்கு புத்தி அப்படியே வீரியமா பிச்சுக்கிட்டு வரும்போது பக்காவா இது நாள் வரையும் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது அந்த நாட்டை கிளச்சு போடுறது. அதையும் செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த 3ல 2 அமெரிக்கா சிந்திச்சுச்சா என்ன பண்ணும், அதாவது சவுதி விவகாரத்துல அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்கா ஒரு வேளை சிந்திக்கவே இல்ல அமெரிக்கா சிந்திச்ச நாட்களுக்கு முன்னாடியே சவுதி முரண்டு பிடிச்சிருச்சு. இல்ல முரண்டே பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேசிட்டோம், அதோட ஒரு பிரதிபலிப்பா சவுதி முரண்டு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த விஷயம் அமெரிக்கா செஞ்சே தீரும். அதுல இருந்து சவுதி எப்படி தப்பிச்சு வருதுங்கிறத பொறுத்துதான்
பெட்ரோல் டாலர் உயிரோட்டத்தோட இருக்குமா, இல்ல புதைச்சிட்டு வேற ஒரு பொருளாதாரத்தை நோக்கி உலகம் பயணிக்குமாங்கிறது தெரிய வரும். ஆனா முதல் முறையா அது டிஸ்கனெக்ட் ஆகிறது அமெரிக்கா வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு புயல் தான். அமெரிக்கால ஒரு புயல் வீசுது அப்படின்னா உலகம் பூரா தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம நாடு பெரிய அளவு மஞ்ச குளிக்கிறது அப்படிங்கிறது ஐடி துறையை வச்சுதான். அதோட ரெவென்யூக்கள் அப்படிங்கிறது அடிபடும். அதல பாதாளத்துல போகுமா? போக வாய்ப்பில்ல. ஆனா அடிபடும். அடிபடும்போது உள்ளூர்ல அந்த ஆட்களோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது சரியும். அப்படி அந்த ஆட்களோட பொருளாதாரம் ஐடி இண்டஸ்ட்ரி மூலியமா மார்க்கெட்ல எவ்வளவு தூரம் ஃபண்டு ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்துச்சோ, அது ரெடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் அடி வாங்கும் அப்படிங்கிறத எல்லாரும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால இந்த பெட்ரோல் டாலர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது ஒரு பெரும் வலிய நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் சந்திக்க வேண்டியது வரும். நம்ம குறிப்பா இந்த அவுட்சோர்சிங் துறையில பெரிய அளவுல ஒரு அடி வாங்குறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அமெரிக்கா விழுகுது அப்படின்னு ஒரே அடியா நம்ம வெடி போட்டு கொண்டாடவும் முடியாது. அமெரிக்கா விழுகுது அப்படின்னு சோகமாவும் இருக்க முடியாது. நடுவுல நின்னு எப்புட்றா மேல ஏறுறது அப்படின்னு சிந்திக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. முதல்ல சவுதி வெளியில வருதாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, சவுதி வெளியில வரேன்னும் சொல்லல. இத கன்டின்யூ பண்றேன்னும் சொல்லல. அதுக்கு பதிலா அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, டாலர் மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய கரன்சிகள் அப்படின்னு சொல்லி உலகத்துல உள்ள எல்லா கரன்சியும் கொண்டு வந்த சவுதி அரேபியா, படார்ன்னு அந்த இடத்துல கிரிப்டோ கரன்சியை கொண்டு வருது. குறிப்பா பிட்காயின கொண்டு வரார்கள். இப்படி பிட்காயின கொண்டு வரும்போது, அடுத்த கட்டமா சவுதி என்ன யோசிக்கும்? அவர்களே ஒரு கிரிப்டோ கரன்சிய உருவாக்கிட்டா, அந்த மாரி யோசிப்பார்கள். அதே மாரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிரிட்ஜ் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாரி டிஸ்கஷனும் இருக்கு. இது எல்லாமே அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா, மேக்ஸிமம் இதுல ரேஷியோ தான் மாறும் அப்படிங்கிறது முதல் கட்ட ஆய்வு தகவல். அதாவது எப்படி அப்படின்னா, அமெரிக்க டாலர அப்படியே தூக்கி எறிஞ்சிறது, பெட்ரோ டாலர் சிஸ்டத்துலருந்து தூக்கி எறியறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான். அதாவது முழுக்க முழுக்க அந்த வர்த்தகத்திலிருந்து டிஸ்கனெக்ட்ன்னு கிடையாது. அந்த ரேஷியோவ குறைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. குறைச்சிட்டு இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கூட அவர்களோட கரன்சிலயே ட்ரேட் பண்ணிக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள இப்போதைக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனா முழுசா அமெரிக்காவோட ரியாக்ஷன பொறுத்து, அமெரிக்காவோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுகள பொறுத்து தான் இது எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப அமெரிக்கா கிளச்சு போட ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். அதாவது அமெரிக்கா இந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்துச்சுன்னு நம்ம சந்தேகப்படவே தேவையில்ல. அவர்கள் கையில ஏற்கனவே ஒரு கார்டு இருக்கும். அப்படி கார்டு இருந்துச்சுன்னா, இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது. அமெரிக்கா கிட்டயும் இருக்கு. அமெரிக்கா அவர்கள் கையில உள்ளத எடுத்து மார்க்கெட்குள்ள விடுவார்கள். அப்படி மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணுவார்கள். மார்க்கெட்ட ஃப்ளட் பண்றது மூலியமா இந்த நாடுகளோட ரெவென்யூவ கணிசமா குறைப்பார்கள். அப்படி இந்த நாடுகளோட ரெவென்யூ கணிசமா குறைக்கும்போது, மன்னர் குடும்பத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான ஆட்களும் பிரிஞ்சு விளையாட ஆரம்பிப்பார்கள். அப்படி பிரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கும்போது, மத்திய கிழக்காகட்டும், இல்ல வளைகுடாவாகட்டும், இந்த பகுதிகள்ல பிரச்சனைக்கு பஞ்சமே இல்ல. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளயுமே பிரச்சனை இருக்கு. அப்படி நாடுகளுக்குள்ள பிரச்சனைய தப்பிச்சு போனார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைய தப்பிச்சு போறார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மன்னர் குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு. இந்த 3 ஜோன்களையும் தப்பிச்சு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவோட விஷ பார்வையில இருந்து இந்த 3 ஜோன்களையும் தப்பிச்சு சவுதி மன்னரால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனா இந்த ரிஸ்க்க எடுத்துட்டு ஒரு சால்ஜாப்பு சொல்லலாம். சவுதி, அமெரிக்காகிட்டயே சொல்லலாம். இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்டின்னா, இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டத்துலருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு, அந்த கொஞ்சத்துக்குள்ள பேரளவுக்கு மத்த நாட்டு கரன்சிய விட்டுட்டு, சவுதியோட மெயினான கரன்சிய கொண்டு வரது. அப்படி கொண்டு வரது மூலியமா, அத வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? அப்படின்னு கேட்கக்கூடிய நாடுகளுக்கு, திருப்பி முதலீடு பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி, அந்த சவுதியில நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுகள ரொம்ப வேகப்படுத்த தான் முதலாளி. அத தவிர உங்கள எதிர்க்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது முதலாளி அப்படின்னு சொல்லி, திரைமறைவுல கால்ல விழுந்து பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிருக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, நம்ம பார்த்த 3 வாய்ப்புகள் இருக்கு. இத தாண்டி 4, 5 அப்படின்னு நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் போகாது. இந்த 4 விஷயத்துக்குள்ள
இல்ல இந்த 3 விவகாரத்துக்குள்ள மெயினா ஓடி இந்த விஷயம் முடிஞ்சிரும். பெட்ரோ டாலர் சிஸ்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிரும். ஆனா இது முடியிற நாட்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடியும். இந்த தேதியில ஆரம்பிச்சு இந்த வாரத்துல முடியும்னு சொல்லக்கூடியது கிடையாது. அதனால இது நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பொருளாதாரம் சுத்தி அடிக்கும். எப்படி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பொறுத்து எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுகளும் வச்சு செய்யுமோ, அதே மாரி இந்த விவகாரங்கள பொறுத்தும் பெரிய அளவுல வச்சு செய்யும். என்ன ஒண்ணு, இது எனர்ஜி செக்மெண்ட்ல உரசுறனால வெறும் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தாக்கம் இருக்காது. எல்லாத்துலயும் இருக்கும். குண்டூசியில இருந்து ஏரோப்ளேன் வரையும் தாக்கம் இருக்கும். ஆனா இந்த முழு தாக்கமும் யார நோக்கி செயல்படுது அப்படின்னா, அமெரிக்காவ நோக்கி செயல்படுது. அப்ப குண்டூசியில இருந்து ஏரோப்ளேன் வரையும் பிரச்சனையான தாக்கங்களாவே மாறும். அப்படி மாறுனா மட்டும் தான் அமெரிக்கா தப்பிக்க முடியும். அதனால பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாம தான் இந்த விவகாரம் பயணிக்கும். இன்னும் சொல்லப்போனா உக்ரைன் யுத்தத்த காட்டிலும் எப்படி கோவிட் காலகட்டங்கள்ல உலகம் கஷ்டப்பட்டுச்சோ, அதுக்கடுத்து உக்ரைன் யுத்த காலகட்டத்துல எப்படி கஷ்டப்பட்டுச்சோ, அதோட 3வது வெர்ஷன் யாரும் எதிர்பார்க்காத வெர்ஷன். ஆனா தேதியெல்லாம் ஏறக்குறைய 1945லயே இந்த டேட்ட போட்டு வச்சிருப்பாய்ங்க. ஆனா நமக்கு தான் தெரியல. 1974லயும் போட்டு உலகத்துக்கே குடுத்தாச்சு. அப்படி இருந்தாலும் நமக்கு தான் தெரியலன்னு தான் எடுத்துக்கணும். அந்த முதல் வெர்ஷன் கோவிட் காலகட்டங்கள்ல உலகம் எப்படி பயணிச்சுச்சோ, உக்ரைன் யுத்த காலகட்டங்கள்ல எப்படி பயணிச்சுச்சோ, அதுலருந்து 3வது வெர்ஷன் உலகம் சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. பயணிக்கும்போது தான் எந்தெந்த நாடு சிக்கி சின்னாபின்னம் ஆகுதுங்கிறது தெளிவா தெரியும்.